friends, welcome to Shika's Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பன்னீர் பட்டர் மசாலா. இது ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்லயே நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நான் சேர்த்திருக்க இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க அப்படியே சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்லயே இருக்கும். பிகினர்ஸ் கூட இது ஈஸியா செஞ்சிரலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் உருகுனதும் 3 துண்டு பட்டை, 5 லவங்கம், 3 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 10 மிளகு, 2 டேபிள்ஸ்பூன் காஞ்ச கொத்தமல்லி, 6 காஞ்ச மிளகாய். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் இது வதங்கின பிறகு இது கூட 6 பூண்டு பல், 1 துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். வதக்கி வச்சுருக்க மசாலாவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கடாயில் 1½ டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது பன்னீர் பட்டர் மசாலானால நான் எல்லாத்தையும் வெண்ணெயிலே செய்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இது விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எண்ணெயில் செஞ்சுட்டு லாஸ்ட்டாக 1 டேபிள்ஸ்பூன் நீங்கள் வெண்ணெய் அது கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வெண்ணெய் உருகுனதும் 1/2 டீஸ்பூன் சீரகம். சீரகம் ஓரளவுக்கு பொரிஞ்சதும் அது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு மீடியம் சைஸு குடமிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்ப வதங்கக்கூடாது. அந்த கொஞ்சம் கிறிஸ்பினஸ் இருக்கணும் அதில். அப்போ தான் நம்ம பட்டர் மசாலா சாப்பிட்றப்ப குடமிளகாயும் வெங்காயமும் வாயில் நல்லா கடிப்பட்டு டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். 1 நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காக வேணும்னா கம்மியாக தண்ணி சேர்த்துக்குங்க. இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு 5லேருந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நான் ஒரு சிட்டிகை மாங்காய் தூள் சேர்த்துக்கிறேன், அதாவது ட்ரை மேங்கோ பவுடர். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இது ஆப்ஷனல் தான். நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அந்த டேஸ்ட் கொண்டு வரதுக்காக இதை நான் சேர்த்துக்கிறேன். 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட சப்போஸ் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா பன்னீரை கொஞ்சமாக நெய் விட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டு நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எனக்கு பன்னீர் ரொம்ப சாஃப்டாக வேணும்னால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். பன்னீர் சேர்த்த பிறகு ஒரு 15 செகண்ட் வெந்தால் போதும். 1 டேபிள்ஸ்பூன் கசூரி மெத்தி எடுத்துருக்கேன். வேறு உள்ளங்கையில் வச்சு கசக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். கசூரி மெத்தி சேர்த்ததுமே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கசூரி மெத்தி சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா அதில் கொஞ்சம் கசப்புத்தன்மை வந்துடும். அதனால் உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிட்டேன். கூடவே 1 டீஸ்பூன் தேன், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. இது பூரி, சப்பாத்தி, நான் அதுக்கெல்லாம் ரொம்பவும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷிகாஸ் குக்கிங்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.